ஆஸ்கார் அவார்ட்ஸ் திரைத்துறைக்காக கொடுக்கப்படுற ஒரு உயரிய விருது அந்த ஆஸ்கார் அவார்ட். இதனோட அபிஷியல் நேம் என்னன்னா அகாடமி அவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது எத்தனாவது அவார்டு இந்த வருஷம் கொடுத்துருக்காங்கன்னா 98வது அவார்டு இது கொடுத்துருக்காங்க. இது எங்க நடந்திருக்கு அப்படின்னா டால்பி தியேட்டர் லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ல தான் இது நடந்திருக்கு. இதுக்கான பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் சிறந்த நடிகர் அவார்டு யார் வாங்கியிருக்காங்கன்னா மைக்கேல் பி ஜார்டன் சின்னர்ஸ் அப்படிங்கிற படத்துக்காக வாங்கியிருக்காரு. அடுத்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் யாருன்னா ஜெசி பக்லே ஹேம்லெட் படத்துக்காக சிறந்த நடிகை அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் இது சிறந்த திரைப்படத்துக்கான அவார்டு வாங்கியிருக்கு. அந்த திரைப்படத்தோட டைரக்டர் யாருன்னா பால் தாமஸ் ஆண்டர்சன் பெஸ்ட் டைரக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து சிறந்த துணை நடிகர் அவார்டு யாருன்னா சீன் பென் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அந்த திரைப்படத்திற்காக இந்த அவார்டு வாங்கியிருக்காரு. அடுத்து சிறந்த துணை நடிகை யாருன்னா அமி மேடிகன் அவர்கள் தான் வந்துட்டு இந்த சிறந்த துணை நடிகை அவார்டு வாங்கியிருக்காங்க. வெப்பன் படத்துக்காக இதை வாங்கியிருப்பாங்க. அடுத்து இந்த அவார்டை யார் பிரசன்ட் பண்றாங்க அப்படின்னா ஆம்பஸ் அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த அவார்ட் பிரசன்ட் பண்றாங்க. ஸோ ஆம்பஸ் அப்படின்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்சஸ். அண்ட் இந்த வருஷம் எந்த படம் அதிக அவார்டு வாங்கியிருக்கு அப்படின்னா ஒன் பேட்டில் ஆஃப்டர் கிட்டத்தட்ட 6 அவார்டு வாங்கியிருக்கு. அடுத்து அதிகமாக நாமினேட் ஆயிருக்க படம் என்னன்னா சின்னர்ஸ் 16 டைம் வந்துட்டு இது நாமினேட் ஆயிருக்கு. இன்னைக்கான கேள்வி என்னன்னா எப்போ ஃபர்ஸ்ட் அகாடமி அவார்ட் பிரசன்ட் பண்ணாங்க, எந்த ஆண்டுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க அப்படிங்கறதா வந்துட்டு இன்னைக்கான கேள்வி. இதுக்கான ஆன்சர் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா எங்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.